தவறாது இந்த மணி ஆட்சியிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு உழைக்கிறாய். அதற்காக நீதி கட்ட இருக்கிறாயா? நீதி கேட்கிறா? நீதி நீதியாவது இந்த பெண்ணை எங்க பார்த்தா பார்த்திருக்கிறது? யாரு பாரு என்ன கேஸா இருக்கும்? நடந்தது என்ன? ஐயா கொலை, ஐயா கொலை, மாபெரும் கொலை. கொலையா? 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 கொலை என்ன? கொலை இருக்கிறது? நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செஞ்சதே நீ. அமைதியாக என்ன நடக்கும் என்று பார்க்கிறேன். நீதி தவறாது இந்த வல்லுடைய ஆட்சியிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார்கள். யாராக இருக்கும்? மன்னா, என்னடா நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறோம். இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். கொலை செய்தது யார் என்று உனக்கு தெரியுமா? ஒரு சாட்சி கட்டணம் கொடுத்து இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவனை கண்டுபிடித்து விட்டால் தக்க சன்மானம் வழங்கப்படுதா? உண்மையாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக உறுதியாக உறுதியாக தனம் கோட்டானவர்களே இதற்கு சரியான சீடபேதியா நீதிபதி. நீதி தவறாத நமது நாட்டில இந்த ஏழை பெண்ணை உண்மைதான் கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். நம்மள போல கொள்ளை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். சொல்லட்டுமா? கொலை செய்தவன் யார் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காக பல அப்படியா? கொலை செய்தவன் யார் என்று சொல்லி பார்க்கலாம். இந்த ஏழை பெண்ணை கதற கதற பயப்படாம சொல்ல, நான் இருக்கேன், பயப்படாத. அப்படி நீ இருக்கிறதுனால தப்பா பையன் கடைசி எரிக்கிறது உனக்கு. கொலை செய்தவன் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். யாரா மன்னா? யாரு? கொலையா? ஐயோ குத்துறாண்டியா? ஐயோ 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 எவ்வளோ செத்தா எவ்வளோ குத்துறான். நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும். கொலை செய்தது யார்? கொலை செய்தவன் தான் செய்திருக்கிறான். ஐயா இந்த கொலையை செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான். ஐயா ஏன் இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றான்? கற்பழித்து கொலை செய்த கொட்டியவன் யார் தெரியுமா? உன் நாட்டு அமைச்சர் கருணாக. ஐயோ பாரு இவனு ஒரு வேலையில வெற்றி பயல் என் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறான். மன்னா கொலைகாரன் நான் அல்ல. ஐயா இல்லை ஐயா, கொலை செய்தவன் இவன் தான். நிறுத்தி எங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த அரண்மனைக்கு வந்ததே தவறு. வந்தது இல்லாமல் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து பலகாரன் குற்றவாளி என்று விளக்கின்றாயே. இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்திலே ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து பலகாரன் விளக்கின்றாயே. அவர் யார் தெரியுமா? அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார். அப்பேற்பட்ட உத்தவரை பார்த்து கொலகாரன் உரைக்கின்றாயே. கொலகாரன் உரைத்து உடைய நாட்கள் நிறுத்துங்கள் அம்மா. எனக்கு என்னவோ அமைச்சர் மீது தான் சந்தேகமாக இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிற சமையல் 7 அமைச்சரை மட்டும் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக தான் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த கொலையை நான் செய்யவில்லை. இந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன நம்புங்கள், நான் சொல்வது அஸ்தமயம் ஆணித்தனமான உண்மை. மேலே பூமாதேவி, கீழே ஆகாயவன் சாட்சியாக இந்த பெண்ணை நான் கொலை செய்யவில்லை. மாத்தி மாத்தி சொல்லிட்டா உள்ள எடுத்து மொண்ட குட்டியா? கையில ஒதுக்குற பாய்வி
தவளை வாயால கச்சிட்டு மாட்டிக்கிற மாதிரி உன்னைய மாட்டி பம்பு மேடியா பூமா தேவி காலை கழிப்புக்கிறான் உரிப்பானுங்க வாங்கிக்கிறவா. அப்பா எனக்கும் இந்த அமைச்சர்கள் தான் சந்தேகமாக இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தை கூறினாரு, அது செவிகுடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியா, கீழே ஆகாய வாணியாம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க வேண்டும். இளவரசே, மூன்றவாய அமைதியாக இருக்க உடனே இவனா இப்போதுதான் பட்டப்படி முடித்துவிட்டு தாயாக வந்திருக்கிறார். தாய் தந்தையை பார்ப்பதற்காக. பெரியவர்கள் நாங்க பேசும் பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. நீ ஆமா நல்லா இருக்க, பால் ஆடக்கூடாது. ஜாக்கிரதை. கொலைகாரன் யார் என்று இதற்கு மேல் தான் தெரியும். அமைச்சரே, இந்த நீதிமன்றத்தில் பெரியவர் சிறியவர் என்று வித்தியாசம் கிடைக்காது. யார் வேணாலும் நீதி எடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் ஒரு புறமாக எடுக்க வேண்டும். அப்பா சரியான முறையில் விசாரித்து இவனுக்கு நீங்கள் கண்டால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரித்து கொலைகாரனை கண்டுபிடித்து தக்க தண்டனை கொடுக்க வேண்டுமடா. தீர விசாரித்து உண்மைதான் கொலைகாரனுக்கு தூக்கு தண்டனை கொலை பண்ணியாப்பா. ஆமா, கொலை நடந்த இடம் எங்கே? ஐயா, எங்கே இந்த கொலை நடந்த இடம், எங்கே? இந்த கொலை நடந்த இடம் பட்டாமரை குளம். பையன் உட்காந்து பார்த்தா மாதிரியே சொல்றோம். என்ன சமாளிக்கிறேன்? வேனை எடுக்க சொல்ல நான் பஸ்ல கிளம்புறேன். கொலை நடந்த இடம் அந்த பொத்தாமரை குளம். உண்மை. நம் நாட்டில் தண்ணீர் கொஞ்சம் அதிகம். பொத்தாமரை குளத்திற்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். உண்மைதான், மறுக்கப்படாத உண்மை இது. இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தோம். ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். உண்மைதானே செயலர்? அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தா இதற்கு யாரா சாட்சி? யார் சாட்சி? சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? ஐயா, நன்றிக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்களரங்கத்தில் வரா அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுளே கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. அதவா இந்த குறைக்கு சாட்சி நான் யாருக்கால் சொல்லுவேன்? சதித்தையை செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. நாங்களா சொல்லிட்டாரு. அட பாவிகளா, சதித்தையை செய்பவன் புத்திசாலி, சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. சதித்தையை செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் அதிகாரி, உண்மையை சொல்பவன் அதிகாரி, உண்மையை சொல்பவன் அதிகாரி. இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏ கல்லானான் மனம் அல்லாய் போன மனிதர்களாலே. ஐயா, இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்கின்றீர்களே? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? யார் சாட்சி? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் காட்டி காட்டும் அந்த கடவுள் தான் சாட்சி. ஐயா, அந்த கடவுள் தான் சாட்சி, அந்த கடவுள் தான் சாட்சி. ஊராவாய ஏய், என்ன உரைத்தான் இந்த ஒட்ட சிறுவன்? வெண்ணையம் அன்னையம் கட்டி காக்கக்கூடிய கடவுள் தான் சாட்சியா? அந்த கல்லாக இருக்கும் கடவுளை வந்து சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். மன்னா, என்னடா? கல்லாக இருக்கக்கூடிய கடவுள்
சாட்சி சொல்ல வருவாரா? கல்லாக இருக்கும் கடவுள் சாட்சி சொல்ல வரமாட்டார். உண்மைதான். கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது. கிடையாது. கண்ணால் பார்த்த சாட்சி சாட்சி. ஏதாவது இருக்கிறது கேட்டு பார்க்கின்றேன். விசாரிங்கள். ஆமா. ஆமா. கொலை நடந்ததை பற்றி கேட்கணும். ஆமா ஐயா. இதோ இருந்து பிணமாக கிடப்பது யார்? ஐயா, யார்? இதோ இருந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? யாரா? இதோ இருந்து பிணமாக கிடப்பது என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகத்தி ஐயா. என்று என் தங்கச்சி ஐயா. சூத்திரா. உனது பெயர்? என்னுடைய பெயர் சுந்தர் ஐயா. சுண்டுலா? சுண்டல் ஒரு பேரா? கருப்பு சுண்டல வெள்ளை சுண்டல்? என்று அவளா உனக்கு தங்கை, அவளுக்கு நீ அண்ணன். இந்த தங்கைக்காக இந்த அண்ணனுக்கு ஒரு சாட்சி சட்டத்திற்கு ஏற்கவே ஏற்காது. சொந்தக்கார சாட்சி செல்லவே செல்லாது. சாட்சி இல்லா வழக்கு சாரியம் இல்லாத சங்கீதம். சங்கீதா. ஏட்டு சுரத்தாய் கூட்டு போவாது பிணத்தை தூக்கிறது. ஐயா, பிணத்தை என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும், என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் என்று நீதிமன்றம் வந்தேனே. என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சர் என்று நான் பலமுறை எடுத்து கூறியும் நான் ஒரு ஏழை என்ற காலத்தில் உதாசனப்படுத்திட்டீங்களே ஐயா. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? செல்லவே செல்லாது. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா ஐயா? இது எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட மன்னரெல்லாம் வாழ்ந்த புண்ணிய பூமி. ஒரு பசுவின் கன்றுக்காக தன் மகனை தேர்க்கேட்டு கொண்டாட மனித சோழல். அப்படிப்பட்ட பரம்பில பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறாவுக்காக தன் தந்தையை அறுத்தளித்தாரே சிவ சக்கரவர்த்தி, அப்படிப்பட்ட பரம்பில பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரைய பரிசாக கொடுத்தாரே பாரி வள்ளல், அப்படிப்பட்ட பரம்பில பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஐயா, என் தங்கச்சியை நான் செல்லமா வளர்த்த ஐயா. ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சியை கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்த ஐயா. பச்சை மண்ணையா என் தங்கை. என் தங்கை வாழ்க்கையை சீரழித்து விட்டான் படுவானி. நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என்ன உதாசனப்படுத்திட்டீங்களே ஐயா. என் தங்கையின் சாவிற்கு நீதி வேணும், என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும். என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தனிமையில் வாழ்கின்றனோ, என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தனிமையில் தவிக்கின்றனோ, அதே போன்று இதை ஏழை என் வயிறேந்து சாபத்தை தர போறேன். என் வயிறேந்து சாபத்தை தர போறேன். என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தனிமையில் தவிக்கின்றனோ அதே போன்று உன் நாட்டை இழந்து, நாட்டு மக்களை இழந்து, தஞ்சல் பிள்ளைகளை இழந்து, கட்டிய மனிதந்து நடு வீதிக்கு அனாதையாக வருவான். இதுவே இந்த ஏழை தந்த சாபம், இதுவே இந்த ஏழை தந்த சாபம், இதுவே அமைச்சரே, அந்த ஏழை என்ன சொல்றா? ஒரு ஏழை கொடுத்த சாபம் உனக்கு என்ன பலிக்க? எனக்கா பலிக்கும்? அண்ணா, உண்மைதான். உனக்கு கவலை வேண்டாம், அமைதியாக புறப்படுங்கள். உன் நாட்டையும் உன் வீட்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் இருக்கும்போது கவலை கிடையாது. சபை கலையலாம்.